260 மெய்யாக நான் நம்புகிறேன், ஆனாலும் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே. என் இறைவனே, இறந்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயா என கேட்டபோது, நீர் நம்பவில்லையா என்று கேட்டான். நம்புகிறேன், ஆனாலும் என் இதயம் அமைதி வரும் பொருட்டே என்று கூறினார். கடவுள் மேலே சந்தேகம் எல்லாருக்கும் வரும். என்ன நம்ம பார்த்ததே இல்லை, யாரும் பார்த்ததே இல்லை இல்லையா? அப்புறம் யாரையாவது ஏதோ ஒன்று காட்டி விட்டு போயிடறாங்க, அங்கேயே தொங்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு காலம் நாம் பார்க்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? உங்களுடைய உயிரை படைத்தவனை எவ்வாறு நீங்கள் சுவாசிக்கின்றீர்களே, காற்று சதா சுவாசிக்கின்றீர்களே, அதை உங்களால் காண முடிகிறதா? அதை படைத்தவனை எவ்வாறு ஒரு காலம் நம்மால் காண முடியாது. ஆனால் மனிதர்கள் நம்ம பெரும்பாலான நேரங்களில் உருவங்கள்லே இருக்கிறோம். நம்ம அப்போ அது கேள்வி வருது, நான் எப்படி கடவுளை நம்புறது அப்படி? அப்போது நீ நம்பலையானுங்கிற கேள்வியும் வரத்தான் சார், நமக்குள்ளேயே வரத்தான் சார். கடவுளை எப்படி நம்பாமல் இருக்கிறது, ஆனால் எப்படி நம்புறது, ரெண்டும் வருது, நமக்குள்ளே வருது, கேள்வி வரத்தான் சார். இப்போ நம்மளையான்னு கேட்கும்போது எனக்கு மன சமாதானம் வேணும், எனக்கு ஒரு கொஞ்சம் தெளிவாக இருந்தால் பரவாயில்லை அப்படி. என் இதயம் அமைதி பெறும் பொருட்டு கொஞ்சம் ஒரு என்ன, நீங்கள் உங்களுக்கான கேள்வியாக இருந்தால் என்னென்னு தெளிவு கொடுத்துருவான். நீங்கள் அடுத்தவங்க கேள்வி, அடுத்தவங்களுக்கு போய் எப்படி பதில் சொல்லணுமே அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. பெரும்பாலான உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே அவங்களுக்கு போய் சொல்லணும், இவங்களுக்கு போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. என் பிள்ளைக்கு சொல்லணும், புருஷனுக்கு சொல்லணும், அப்பாவுக்கு சொல்லணும், மகளுக்கு சொல்லணும், மகனுக்கு சொல்லணும்னு தேடுறீங்க. அதனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு நீங்கள் தேடினா புரியும், இறைவன் சொல்லும்போது புரியும், படிப்படியாக புரியும், உங்களை படிப்படியாக கொண்டு வரும். வேதம் படிப்படியாக இறக்கப்படுது, ஒரே க்ஷணத்தில் இல்லை, படிப்படியாக இறக்கப்படுது. நம்ம எல்லாத்துக்குமே அவசரப்படுறோம். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கிட்டு நினச்சா கூட எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, கேட்டால் கூட மறந்துடுவீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன் தரணும் இல்லையா? அந்த நேரத்தில், தக்க நேரத்தில் அது உங்களுக்கு உதவ வேணும் இல்லையா? நீங்கள் எதை விளங்கி கொண்டீர்களோ அது உங்களுக்கான அந்த நேரத்தில் அது உதவ வேண்டும், நினைவு வரணும் இல்லையா? ஞாபகம் வரல என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, பல கேள்வி கேட்டீங்க, அந்த நேரம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ சொன்னாங்களேன்னு அப்படி பார்த்தாலே தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி இல்லைன்னு அர்த்தம். அவசரப்படாதீங்க, எந்த ஒன்றுக்கும் அவசரப்படாதீங்க. இப்போ என்ன எனக்கு வெளிச்சம் தெரிகிறதோ, பனி மூட்டத்தில் இருக்கிற மாதிரி தான். என்ன செய்யணும்னு தெரியல, எந்த ஒரு கேள்விக்கும் இல்லை, எந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்து தெரியல. ஆனால் ஒரு எட்டு எடுத்து வைக்கிற அளவுக்கு தெளிவு இருக்கும் நிச்சயமாக. எவ்வளோ பனி அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு எட்டு எடுத்து வைப்பதற்கு அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் இருக்குது, நிச்சயமாக உண்டு. எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லக்கூடிய நிலையில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு வழியே தெரியல, ஒரு எட்டு எடுத்துக்கு வழி இருக்கா? அந்த ஒரு எட்டு எடுத்து வைங்க. இப்போ அது மாதிரி இன்னொரு எட்டு எடுத்து வைக்கிறதுக்கு தெரியுமா இல்லையா? ஆனால் அவசரப்படுறீங்க, நான் உடனே ஓடணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சால் தான் நான் கிளம்புவேன்றீங்க. இல்லை, உங்கள் இறைவன் பாதையில் அவன் மறைத்து வைக்க நாடுகின்றான். அவனுடைய அருட்கொடைகளை அவன் மறைத்து வைக்க நாடுகின்றான். இல்லைன்னா பெருமை வந்து நீங்கள் நாசமாக்கிடுவீங்க. உங்களுக்கு வர வேண்டியதை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பெருமை கொள்ள அதை கெடுத்துருவீங்க. ஆனால் அவன் படிப்படியாக புலரச் செய்கின்றான். சூரியன் எப்படி உதிக்குதோ, காலையில் அதிகாலை ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்குது, அப்புறம் ஒரு மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல, அப்படி வெளிச்சம் கொஞ்சமாக கண்ணு பழகுது, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இறைவன் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் உங்களுக்கு படைக்க நாடுகின்றான். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, ஒவ்வொன்றாக படிப்படியாக அது சூழலில் அவசரப்படாதீங்க அப்படின்ற. பறவைகளிலிருந்து 4 பிடித்துக்கொள். அது என்ன கேள்வி? அதில் என் இதயம் அமைதி வரும் பொருட்டே. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வி எனக்கானதுன்னா தெளிவு வந்துடும். ஆனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க, அப்போ தான் உங்களுக்குள்ள குழப்பம் வருது. இல்லைன்னா படிப்படியாக அவன் நமக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு கேள்வி, மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, பதில் எனக்கு அது உண்டு, தெளிவு தருவாங்கிற எந்த தெளிவு இருக்கோ அந்த தெளிவின் மீது வாழ்ந்துட்டு வரணும். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சரி, அதில் எனக்கு என்ன தெளிவு இருக்கோ அதை செஞ்சுட்டு வாங்க, தெளிவெல்லாம் செய்ய வேண்டாம். அது நல்லதுன்னு சொன்னால் கூட சரி தான், எனக்கு நல்லதுன்னு நான் விளங்கி நான் செய்யணும். இப்போ பொறுமையோடு இருங்க, ஒவ்வொன்றா தெளிவுபடுத்துவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கிறத அடுத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க,
அங்கே தான் சிக்கல் ஏற்படுது. அப்போ அவங்க கேட்பாங்க, புரியாது. நீங்கள் படிப்படியாக வந்திருக்கீங்க, நீங்கள் விளங்குனதெல்லாம் உங்களால் சொல்ல முடியாது. அது உணர்வு, அது பொருள் எப்படி எடுத்து கொடுக்குறதுக்கு. அந்த பொருளை கொடுத்தா கூட அவன்கிட்ட முதல்ல இது என்னதுன்னு கேட்பான். தெரியாது. நீங்கள் படிப்படியாக அதை பற்றி அறிந்து இப்போ வச்சுருக்கீங்க, அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்புறம் நீங்கள் பயப்படுவீங்க, கீழே போட்டுருவானோ, அங்கே போட்டுருவானோ, துளைச்சிருவானோ, உடைச்சிருவானோ பயப்படுவீங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுன்றது அவனுக்கு எதுவுமே தெரியாது. இது என்னதுன்னு கேட்பேன் இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் விளக்க வேற முயற்சி பண்ணுறீங்க, அவங்களுக்கு இதை காட்ட வேற முயற்சி பண்ணுறீங்க, அவனுக்கு என்னென்னு தெரியாது. இப்போ நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவனுக்கு ஏற்றுக்கவே மாட்டான். அவனை கொஞ்சம் உயர்த்தி சொல்லணும். நீங்கள் எதை சொல்கிறீங்கனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லணும், அப்போ தான் அவன் நம்புவான். ஓ அப்படியா அப்படின்னு. அப்படி நீங்கள் ஜாஸ்தியாக சொன்னீங்களே அதை தான் ஏற்றுப்பான், உண்மையை ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு புரியாது. அவன் அந்த நிலைக்கு வரணும், படிப்படியாக வரணும். இரவல் அறிவு வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு உங்களுக்கு உணர்ந்து நீங்கள் வரணும், அதுதான் அறிவு. படித்து வாங்கின பட்டம் கிடையாது அறிவு, கிடையாது. அது வாழ்க்கைக்கு உதவாது. நீங்கள் 5 டிகிரி கூட வச்சுருப்பீங்க, என்ன செய்யணும் தெரியல, யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு வேலை சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த 5 டிகிரி வாழ்றதுக்கான வழி சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் வேலையை படிக்காமே வேலை தேடலாம், வேலை கிடைக்கும் இல்லையா? நீங்கள் படித்தவங்களுக்கு வேலை இல்லை, படிக்காதவங்க கூட வேலை இருக்கு இல்லையா? அவங்க ஏன்னா அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் ரெடியாக இருப்பாங்க, வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நான் படித்தது தான், நீ படித்தது உதவே இல்லைன்னு உனக்கே தெரியுது இல்லை, அப்புறங்க அதுதானே. இப்போ அறிவுன்றது எனக்கு வாழ்க்கையை காட்டக்கூடியதாக தான் அறிவு. நம்ம அப்படி எடுத்துக்கல, அப்படி சொல்லிக் கொடுக்கல, அப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லை நமக்கு உதவி செய்யணும். அப்போ என் இதயம் அமைதி வரும் பொருட்டு எனக்கு தெளிவாக நான் இருக்கணும் இறைவனே, அதுக்காக எனக்கு எப்படி நீ படைக்கிற அப்படி. உங்களுக்குள்ள ஒரு சதை பிஞ்சு தொங்குது, நாளாக போயிடுச்சு, ஒரு எலும்பு உடஞ்சி போயிடுச்சு, ஒட்டு வைக்கிறான், பொறுமையோடு வந்து பாருங்க, பொறுமையோடு வந்து பாருங்க. அவன் காட்டுறான் எப்படின்னு காட்டுறான். அதை கொண்டு தான் நீங்கள் உங்கள் காரியம் செய்கிறீங்க, எல்லா காரியம் செய்கிறீங்க. எல்லா காரியம் நீங்கள் செய்கிறது எல்லாமே அதை கொண்டு தான், அவன் கொடுத்து அந்த அறிவை கொண்டு தான் எப்படி படைக்கிறாங்கிற காட்டுறான். உங்கள் அறிவு பூரா பிச்சு போடுறான், உங்கள் அறிவு பூரா பிக்கிறான். அங்கே நாளாக பிக்கிறான் உங்கள் அறிவை, உங்கள் அறிவை நாளாக பிக்கிறான். எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பிக்கிறான். அது பிஞ்சிச்சுன்னா இல்லை நினைக்கிறான். இப்போ அது மறுபடியும் உங்களை என்ன எதை பிச்சானோ, உங்கள் அறிவை பிச்சானோ, இப்போ ஒன்று சேர்க்குறாங்க அவங்கள. மறுபடியும் நிகழுது. நீங்கள் இது இல்லைன்னா நடக்காதுன்னு நினச்சிங்க, அது நிகழுது. பொறுமையோடு இருங்க. உங்கள் அறிவு முதல்ல பிப்பான். கடவுளே எனக்கு நீ எப்படி படைக்கிறேன்னு கேட்டால் முதல்ல உங்கள் அறிவு பிச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எப்படி வாழ வைக்கிறேன்னு பாருங்க. எல்லாருக்கும் பயம் இருக்கா இல்லையா? இந்த வேலை போச்சுன்னா எப்படி வாழ போகிறேன்னு தெரில, இந்த பிஸ்னஸ் நடக்கல எப்படி வாழ போகிறேன்னு தெரில, எங்கள் அப்பா இல்லைன்னா, அப்பா கொடுக்குறது பணம் இல்லைன்னா எப்படி வாழ போகிறேன்னு தெரில, இந்த வாடகை வீடுலேருந்து வர வருமானம் இல்லைன்னா என்ன செய்யணும்னு தெரில. இதுதான் வாழ வச்சு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்கு நீங்கள் உண்மையை தேடினீங்கன்னா முதல்ல அதை பிச்சிருவான். இப்போ உங்களை வாழ வைக்கிறத காட்டுவான். உனக்கு எதுவுமே இல்லையில இப்போ நான் வாழ வைக்கிறேன்னு காட்டுவேன். உங்கள் அறிவு முதல் பிப்பான், நாளாக பிச்சிடும். நீங்கள் இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை பிச்சிடுவான். அதான் உயிர்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த உயிரை பிச்சிடுவான். இப்போ உங்களை வாழ வைப்பான். நீங்கள் அதை நம்பி தானே வாழ்ந்துருக்கேன் நினச்சிக்க இல்லையா? அது இப்போ இல்லை, உங்களை வாழ வைக்கிறான். எப்படி படைக்கிறான்னு பாருங்கன்ற. நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. அவங்கள்ட்ட கேள்வியும் கேட்குறீங்க, அதை விடவும் மாட்டேங்கிறீங்க. அதான் சோதனை. இதுதான் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒன்று. நீங்கள் அவன் பக்கம் திரும்பிடுங்க, அவன் அதை நீக்குவான். என்னை தவிர இல்லை, படைக்கிறவன் நான் உங்களுக்கு காட்டுவான். நீங்கள் அதையும் விட மாட்டேங்கிறீங்க, எதுவும் வேணும் கேட்குறீங்க, குழப்பத்திலே இருக்கிறீங்க. அவன் பொறுமையாக இருக்கிறான். நீ என்னைக்கு வர்றியோ அன்றைக்கி நான் செய்கிறேன், உனக்கு தெளி தர்றேன். உங்கள் அறிவை பிப்பான், ஞாபகம் வச்சுக்க. பிச்சிடுவான் உங்கள் அறிவு. உங்கள் அறிவு உங்களுக்கு அதை பிச்சிடுவான்னு நினைந்து உங்கள் அறிவு உங்களுக்கு உதவாதுங்கிறது உங்களுக்கு காட்டுவான். நான் இதை தான் நம்பிக்கிட்டே இருந்தேன், இப்போ என்ன போகுதுன்னு தெரியலன்னு நீங்கள் கவலைப்பட்டு இறந்துறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் நம்புனீங்களோ அது இல்லை, அது காணாமல் போகும்போது, அது இல்லாமல் போகும்போது ஒரு காலத்தில் அது நீங்குது இல்லையா? அப்போ நீங்கள் பயப்படுறீங்க, எப்படி வாழ போகிறான்னு தெரியலேன்னு. இப்போ உங்களை வாழ வச்சுட்ருக்கான். அந்த அறிவை நீக்கிட்டு இப்போ உங்களை வாழ வச்சுருக்கான். நீங்கள் எது நம்பிட்டு இருக்கீங்களோ அப்படி வாழலை. இப்போ நீங்கள் வேறு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களை படைச்சிருக்கான், மறுபடியும் படைச்சிருக்கான். புரியுது? உங்கள் இறைவன் பக்கம் திரும்பும்போது உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாவிட்டால் அவன் உங்களை பொருட்படுத்தி இருக்க மாட்டான்.
நீங்கள் நல்லா இருக்கணும் உள்ளுக்குள்ளே கேட்குறீங்க, அது உங்கள் இறைவன்ட்ட பிரார்த்தனையாக போய்கிட்டே இருக்குது, நீங்கள் உங்களுக்கு புரியல. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டது காரணமாக உங்களை அவன் சோதனை உங்களுக்கு புடம் போடுறான், உங்களை தூய்மையாக்குறான், உங்களை கேடுகளை நீக்கிறான். நீங்கள் ஐயோ எனக்கெல்லாம் போதே நினைக்கிறீங்க. இல்லை, விளங்கி கொள்ளலை, உங்களை தூய்மைப்படுத்துகிறான். நான் எப்படி வாழணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ வாழ்ந்துட்டு வருது நான் உங்களை அமைப்பில் கிடையாது. நீங்கள் அடுத்தவனை பார்த்து அதே மாதிரி சூடு போட்டுட்ருக்கீங்க. அப்படி இல்லை, நான் உங்களை படைச்சது அப்படி இல்லை. உங்களை நீங்கள் ஜெராக்ஸாக மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் அவனை போல வர போகிறேன், இவனை போல வர போகிறேன். நான் உங்களை தனியாக புதுசாக படைச்சிருக்கேன், தனித்தன்மையாக படைச்சிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்ககிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அவன் உங்களுடைய பிரார்த்தனை இருப்பதன் காரணமாக உங்களை அவன் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நான் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அவன் பிரார்த்தனை எடுத்துக்கிறான். ஆனால் அவனுடைய பாதையில் தான் அவனை கொண்டு வரும். அவங்கள நான் அக்கிரமம் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தேன், நல்லவனாக மாறும்போது கஷ்டம் வந்துச்சு அப்படிங்களே. இல்லை, ஏன் நீ அக்கிரமம் பண்ணி சம்பாதிச்சிங்களா போகிற நிற்குவான், அவன் எல்லாத்தையும் நிற்குவான். நான் உங்களை படைக்கிறேன், என் பக்கம் திருமணம் இல்லையா, என்னை கேட்ட இல்லையா, நல்லா வாழணும்னு கேட்டே இல்லையா என்கிட்ட, நான் உன்னை கொண்டு வரேன். நீ இப்போ சம்பாதிச்சது அவ்வளவும் கேடு, நீ சம்பாதிச்ச அவ்வளவும் கேடு. அதை உணர செய்வோம், நம்மளை உணர செய்வோம். அருளை உடையவன், நிகரெல்லா இரக்கம் உடையவன், நமக்கு தெளிவு தருவதற்காக. உங்களை நோயை கொண்டு வறுமையை கொண்டு பிடித்தோம், நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு, கஷ்டப்படுவதற்காக அல்ல, நீங்கள் துன்பப்படுவதற்காக அல்ல, நீங்கள் பணிவதற்காக. தவறானதை நீங்கள் சேகரிக்கிறீர்கள், தவறானதை தேடுகிறீர்கள், ஆனால் என்னிடம் பிரார்த்திக்கிறீர்கள், எனக்கு நல்லது வேணும் கடவுளை அப்படின்னு. நீங்கள் போகிற பாதையில் கேட்குறீங்க. நீங்கள் நல்லது வேணும்னு கேட்டிங்கன்னா அவன் பாதையில் திருப்போம் உங்களை. எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லை, நீங்கள் போகிற பாதை கஷ்டம்னு அறிவிக்கிறான். நீங்கள் போகும் பாதை தவறானதுன்னு அறிவிக்கிறான். ஒவ்வொருத்தவங்களும் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசினான்னா என்னெல்லாம் தவறுகள்னு அவங்களா ஒப்பிப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் வெளிப்படையாக அதை யாரும் காட்டுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் வேஷம் போட்டிருக்காங்க காரணமாக. அப்போ நீங்கள் மன சுத்தத்தோடு கேட்கும்போது அவங்க உண்மையை சொல்லுவாங்க. அப்போ தான் அவனுக்கு இறைவனுடைய அருள் என்னன்னு புரியும். அது வரைக்கும் புரியாது. நமக்கு வெறும் சடங்கு சொல்லி கொடுத்து ஒரு பூஜை பண்ணால் போதும், ஒரு மந்திரம் சொன்னால் போதும் சொல்லி கொடுத்து போயிடறாங்க. நம்மளும் சொல்லிட்டு போயிடுறோம், நல்லா நடக்கணும், நடக்க மாட்டேங்குது, நடக்காது, பாதை தவறு. இறைவனுடைய பாதை லேசானது, மிகவும் லேசானது. நம்ம தான் கஷ்டப்படுத்திக்கிறோம். புரியுதா? மனசு அமைதி அடையணும், அதுதான் தேவை. இறைவன்கிட்ட தேவை, என் மனம் அமைதி அடைய வேண்டும். இப்போ நான் பல காரியம், பொருள் வேணும், பொன் வேணும், பொருள் வேணும், கார் வேணும், வாகனம் வேணும், எல்லாமே சம்பாதிக்கிறேன். ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. இறைவன்கிட்ட நீங்கள் எனக்கு மனசு அமைதி வேணும்னு கேட்குறீங்க. இவ்வளவும் இருந்து அமைதி இல்லைன்னு நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. இறைவனே அமைதி வேணும். இப்போ பிக்கிறான், ஒவ்வொன்றா பிக்கிறான். நீங்கள் அவன் அறிவித்ததை நம்பலை, உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நீங்கள் நம்புனீங்க. அந்த நம்பிக்கை நல்லதான்னு பார்த்து நம்பலை, நல்லதுன்னு சொன்னதுனால நம்புனீங்க. சாமி கும்பிட்டா நல்லது, தொழுகை பண்ணால் நல்லது, ஜபிச்சா நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, பண்ணீங்க. ஆனால் நல்லது தானான்னு நீங்கள் சிந்திச்சு அறிஞ்சிங்களா? உணர்வோடு பண்ணும்போது தவறுகளை விட்டு நீங்கள் விடுபடுவீங்க. மனசு ஏன் அமைதி அடையலை? நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கும்போதே மனசு அமைதி இல்லை, ஜெபிக்கும்போது மனசு அமைதி இல்லை, வேண்டிக்கிட்டு இருக்கும்போது மனசு அமைதி இல்லை. அங்கே புலம்பு தான் இருக்குது, புலம்புறீங்க. உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அழுகுறீங்க, புலம்புறீங்க. அதானே உள்ளுக்குள்ளே புலம்புறீங்களே. இறைவன்கிட்ட புலம்புறதெல்லாம் இல்லை. நல்லதுன்னு சொல்லி கொடுத்து சரிங்க, கடவுள்கிட்ட அழுது கேட்டால் தான் கொடுப்பான் அப்படி இல்லை. சொல்றதே அப்படிதான் சொல்லலாம். கடவுள்கிட்ட எல்லாம் புலம்பு அழுது இல்லை. அப்புறம் அது புலம்புறதுக்கு எங்கேயும் ஏன் போகிறீங்க? கடவுள் தான் எல்லா இடத்துல இருக்கிறானே, இந்த இடத்துல புலம்ப வேண்டியதானே. ஹாலில் புலம்பக்கூடாது, ரூமுக்குள்ளே போய் புலம்பணும் அப்படின்னு மனசுக்கு தானே சொல்கிறீங்க, காட்டுறீங்க. கோயிலில் போய் ஒரே புலம்பலாக இருந்துச்சுன்னா யார் உள்ளே வருவா? இல்லையா?
அங்கே ஒரு அமைதியாருன்ற நான் வந்ததே புலம்புறதுக்கு தான். அதனால தான் அந்த க்ரௌட் அதிகமாக இருக்குது. இறைவனுடைய பாதை ரொம்ப லேசானார். இருந்த இடத்துல புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை கொள்றீங்க, தான் நம்பிக்கை. என் இறைவன் எனக்கு தருவான்னு சொல்லும்போது பிறகு புலம்புறது எங்கே இருக்காங்க? புலம்புறது இல்லைல்ல. எப்போ புலம்புறீங்களோ நீங்கள் எங்கேயோ போய் புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எவன் கேட்க மாட்டானோ அவன்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மறைத்து வைப்பதை அறிந்தவனுக்கு ஏன் புலம்பணும்? அவங்க மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் அறிஞ்சவனாக இருக்கிறானே, அவன்கிட்ட போய் என்னத்தை புலம்ப போகிறீங்க? கேட்காத வந்து கேட்டுட்டு கேட்காத இருக்கிறது தான் புலம்பணும். நீங்கள் ஐயா என்னை கொஞ்சம் பாருயா, ஐயா என்னை கொஞ்சம் பாருங்கயான்னு சொல்லி இல்லையா? அப்படித்தானே? செவடன் ஆக்கிட்டீங்க கடவுளை இல்லை. மனசு அமைதி அடையணும்னா தெளிவு வேணும். அந்த தெளிவு கேட்குறீங்க. ஒரு தெளிவு கிடைச்சா தான் மனசு அமைதி அடையும். தெளிவு என்ன தெரியுமா? சின்ன பிள்ளையா இருக்கும் நினைக்கிறோம் எங்கள் அப்பா தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்புறம் என் கணவன் தான் எல்லாம் நினைக்கிறீங்க, பிள்ளை தான் நினைக்கிறீங்க. அப்போ ஒன்றா நீக்கிறான் இல்லாமல் நான் உன்னை வாழ வைக்கிறேன் பாரு. ஏன்னா அது இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணமும் இருக்குது, இந்த கஷ்டம் இல்லை நானே வாழணுமே, நல்லபடியாக இருக்கணுமே, நானே மற்றவங்க கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் மனசில் விரும்புகிறீங்க. அவங்க கொடுக்குறாங்க, நானே கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு விரும்புகிறீங்க இல்லையா? அது வேண்டுதலாக மாறுது. நீங்கள் வேண்டுதல் கூட நினைக்கல, அது மாறுது. உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் இல்லாவிட்டால் நான் உங்களை பொருட்படுத்தி இருக்க மாட்டேன். நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்றான், நான் எங்கே கேட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வரவே இல்லையே, நான் கோயில் பக்கமே போனதே இல்லைன்றீங்க. அவனை எல்லா இடத்துல இருக்கிறத மறந்துட்டீங்க. கொடுத்ததுக்கு நன்றியோடு இருந்தால் புலம்பல் இருக்காது இருக்காது. நீங்கள் அவனைத்தான் என் கூட இருக்கணும் விரும்புவீங்களே தவிர பொருள்களை விரும்ப மாட்டீங்க. ஆனால் பயன்படுத்துவீங்க விருப்பத்தோடு பயன்படுத்துவீங்க. ஆனால் அதன் மீது இல்லை உங்கள் கவனம். உங்கள் கவனம் உங்களுடைய உள்ளத்தின் செய்தியின் மீது இருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் நீங்கள் கொடுப்பவங்களாக இருப்பீங்க, கை சுருங்காது. உலகத்தின் பொருட்கள் பூரா பயன்படுத்துவதற்காக படைச்சிருக்கான். நான் வாங்கினில் தொட்டு கூட பார்த்ததில்லை, பயன்படுத்துவதற்காக தான் அகிலங்களே படைச்சிருக்கான். அவனுக்கு ஒரு தேவையும் இல்லை. நீங்கள் அவனுக்கு கொண்டு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு கொடுக்குறீங்க. அப்போ உலகத்துல முறையிடுறதுன்னா என்ன? அதாவது கடவுள்கிட்ட முறையிடுறது. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? எல்லாத்துக்கும் நான் தரணும், கொடுக்கணும், நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் முறையிடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய தேவைகளை நீங்கள் என்னென்ன அறிவிச்சு கொடுத்தான், நீங்களும் அதை ஏற்றுக்கிட்டீங்க. அதான் சொல்கிறீங்க. அதை அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அவன் தான். அந்த நேரம் பூரா நீங்கள் அமைதியில் இருந்திருப்பீங்க. உங்களுடைய வேண்டுதல் பூரா அமைதியில் நடந்திருக்கும். இப்போ புலம்புனீங்களே, அதை அடுத்தவங்களை பார்த்து எனக்கு இன்னும் வரல, அவனுக்கு வந்துருச்சு அப்படி இருப்பீங்க. இருந்திருந்தீங்க, அதனால அதை ஏற்றுக்கிட்டான். இப்போ நீங்கள் புலம்புறீங்களே, அது யார்கிட்டே புலம்பிட்டு இருக்கீங்க. அவன் இல்லை, அவனை தவிர அவளை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்கிறான். அங்கே புலம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அறியவில்லை. நீங்கள் அறியக்கூடாதுன்னு இருக்க கூட்டத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் அறிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தோடு தான் இருக்கிறீங்க. அந்த கூட்டம் நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுறான், உருவத்தை மட்டும் கொடுக்குறான் உங்களுக்கு. இந்த உருவம் வச்சுருந்தா நல்லது, கையில் வச்சுருந்தா நல்லது, இது கழுத்தில் மாட்டினா நல்லது, இது காலில் மாட்டினா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ கொஞ்சம் பேர் இன்னும் மேலே போய் அறுத்து உள்ளே வச்சுக்கிட்டா நல்லதுன்றான். சொல்கிறான், உங்களுக்குள்ளே அறுத்து உள்ளே வச்சுருவானா, தோலுக்கு கீழே வச்சுருவானான்னு சொல்கிறான். மண்டைக்குள்ளேயும் வச்சுறான்னு சொல்கிறான். அது நல்லதுன்றான். ஆமாம், சரியா? அது உங்களை பாதுகாக்கும்னு சொல்கிறேன். நம்மளும் காசு கொடுத்து என்னை அறுத்துக்கோன்னு சொல்கிறோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கோ.